ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸாக காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வைரலாக பரவிட்டுருக்கு. அது என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் தன்னுடைய 73வது வயதான இன்று அவருடைய மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகில் இப்போ வரைக்கும் ஈடுகட்ட முடியாத பெரிய இழப்பு என்று சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில் அவருடைய இழப்பு தாங்க முடியாமல் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என நேரில் அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்கிறாங்க. அதாவது நேரில் இவருக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த நிலையில் நடிகை ராதிகா பாக்யராஜுடைய நெருங்கிய நண்பருங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஸோ நடிகர் பாக்யராஜ் இறந்ததை கேள்விப்பட்டு நடிகை ராதிகா ஓடோடி கூடவே எல்லா இடத்துலையுமே இருந்துட்டுருக்குறாங்க. இந்த நிலையில் பாக்யராஜுடைய இறுதி சடங்கில் ராதிகா கோவப்பட்டு அங்கிருந்த மீடியாக்களை திட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதனுடைய வீடியோ காட்சி கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிய நியூஸை தான் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை பற்றிய நியூஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவருடைய இழப்புக்கு இரங்கல் தெரிவிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. அதோடு இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக இறைவனையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் திடீர் மறைவால் தமிழ் சினிமா துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் பலத்த சோகத்தில் வேதனையில் இருந்து வராங்கங்கிறது இப்போ தெரியும். அவரது குருநாதர் பாரதிராஜா மறைந்த 17 நாட்களில் அவரது சீடர் பாக்யராஜ் மறைந்தது பெரிய வேதனையை தமிழ் சினிமா துறையினர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு என்று கூட சொல்லலாம். நேற்று கோவாவில் நடந்த இயக்குனர் சுந்தர் சி குஷ்பு மகள் அவந்திகா திருமண விழாவில் பாக்யராஜ் தனது மனைவி பூர்ணிமாவோடு பங்கேற்றுள்ளார். நேற்று இரவு அவர்கள் சென்னைக்கு திரும்பியுள்ளனர். இன்று காலை வழக்கம் போல பாக்யராஜ் பாதி வழியில் வாக்கிங் போகிறதுக்கு போகாமல் வழியிலே திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த நிலையில தான் திடீரென உடல்நல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அங்குதான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து பாக்யராஜின் உடல் அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது வாகனத்திலிருந்து அவரை உடலை வெளியே கொண்டு வர முடியாமல் ஊடகங்களும் அங்கு இருந்த கூட்டமும் சுற்றி வளைத்து கொண்டது. அப்போது வேனுக்குள் இருந்த நடிகை ராதிகா சரத்குமார் டக்குன்னு டென்ஷன் ஆகி இருக்கிறாங்க. பாக்யராஜோடு தாவணி கனவுகள், பொய் சாட்சி, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட 3 படங்களில் நடித்தவர் ராதிகா. அவர்களுக்குள் நல்ல நட்பு இருந்து வந்த நிலையில் அவரது திடீர் மறைவால் ராதிகா மிகவும் உடைந்து போயுள்ளார். இந்த சூழலில் பாக்யராஜின் உடலை வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாமல் ஊடகங்கள் சூழ்ந்து கொண்டதால் நெருக்கடி அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்போது வேனுக்குள் இருந்த ராதிகா அங்கிருந்தவர்களை பார்த்து அழுதபடி கையெடுத்து கும்பிட்டு பேசியது இப்போ இணையத்தில் வைரல் ஆகி வருது. அப்போது ராதிகா பேசும்போது, உங்களை கையெடுத்து குமர இங்கே வேண்டாம், உங்களுக்கு எது வேண்டுனாலும் டிஆர்பிக்காக இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, தனியாக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக ஆவேசமாக பேசியிருக்கிறார். தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் பிரவேசி கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கத்திருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த சாவனை சர்க்கஸ் ஆக்காதீங்க என்று கெஞ்சி கேட்டு கோபம் அடைந்திருக்கிறார். கடந்த முறை இயக்குனர் பாரதிராஜா மறைவின் போது தேனியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது ஊடகங்கள் அங்கு நடந்த சில குடும்ப விஷயங்களை பெரிதாக்கி குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போவும் ராதிகா தான் அந்த இதில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டாங்க. இப்போவும் ராதிகா அவங்க தான் பேசப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. சில பேர் ராதிகா அந்த மாதிரி கோபப்பட்டு பேசுனதை பார்த்து மீடியாக்களை காரி துப்பி பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் இறந்தது ஒரு பெரிய ஒரு துயர சம்பவம். இந்த சம்பவத்தில் அவருடைய உடல் உள்ளே கொண்டு போகாமல் இந்த மாதிரி அதே இடத்துல ஒரு நெருக்கத்தோடு உள்ளே போக முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டால்
அந்த இடத்துல நம்மளுக்கே கோபம் வரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம பதிலுக்கு ராதிகா பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடிகர் ராதிகாவோட ரசிகர்கள் பதில் கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறைந்த பாக்யராஜுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இப்போ வரைக்கும் நிறைய பிரபலங்கள் வந்துக்கிட்டே இருப்பதாக தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ், இயக்குனர் இமயம் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், இவங்கெல்லாம் கூட நேரில் அஞ்சலி செலுத்துவதாக தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. ஸோ இதோடு இன்னொரு பிக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னை மதித்து வந்த ஒரே விஐபி பாக்யராஜ் தான் என்று முதல் பட நினைவை விக்ரமன் பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க அந்த நியூஸ் என்னங்கிறதையும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவுக்கு இது மிகவும் சோகமான மாதம். மூத்த இயக்குனர்கள் பாரதிராஜா, பாக்யராஜ் இருவரும் அடுத்தடுத்து ஒரே மாதத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். அதனால் தமிழ் சினிமாவுக்கு இது மிகவும் மோசமான மாதம். இதனால் திரையுலகினர் சோகத்தில் இருக்கிறாங்க. பாக்யராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். திரைக்கதை ஜாம்பவான் என்றழைக்கப்படக்கூடிய பாக்யராஜின் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய முதல் பட பூஜைக்கு எந்த விஐபியுமே வராத நிலையில் பாக்யராஜ் கலந்து கொண்டு வாழ்த்தியதை இயக்குனர் விக்ரமன் இப்போ நினைவு கூர்ந்து பகிர்ந்துள்ளார். இயக்குனர் விக்ரமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த சில வருடங்களாக தமிழ் திரையுலகுக்கு பெருமை சேர்த்த பலர் திடீர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கின்றனர். இயக்குனர் இமயம் என்று சொல்லப்படக்கூடிய பாரதிராஜா உயிரிழந்த சில வாரங்களிலேயே அவரின் சீடரான பாக்யராஜ் உயிர்ந்துள்ளார். இந்தியா முழுவதுமே திரைக்கதைக்கு புகழ் பெற்றவர் பாக்யராஜ். அவரை போல யாராலும் திரைக்கதை வடிவமைக்க முடியாது. அவரின் மரணம் பேரதிர்ச்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென்னிந்திய திரை எழுத்தாளர் சங்க பொதுக்குழுவில் பாக்யராஜ் சாரின் பணிகளை நான் பாராட்டி பேசி ஒரு வாரம்தான் ஆகிறது. அதை பார்த்து பாக்யராஜ் சாரும் மகிழ்ச்சி அடைந்தார். அதற்குள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று தெரியவில்லை. பார்த்திபன் சார் பாக்யராஜ் சாரின் அசோசியேட் இயக்குனராக இருந்திருக்கிறேன். நான் பார்த்திபன் சாருக்கு அசோசியேட் இயக்குனராக இருந்தேன். என்னை அவருக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய முதல் படம் புது வசந்தம் தொடக்க விழாவுக்கு பல விஐபிகளுக்கு பத்திரிகை வைத்து அழைத்தேன். எல்லா விஐபிகளையும் நானே நேரடியாக சென்று பூஜைக்கு அழைத்தேன். ஆனால் யாருமே வரவில்லை. பூஜைக்கு வந்த ஒரே விஐபி பாக்யராஜ் சார் மட்டும்தான். அந்த தினம் அவருக்கு ஒரு படப்பிடிப்பு இருந்தது. அப்படியும் கூட பூஜையில் கலந்துவிட்டு சென்றார். அதன் பிறகு நான் எடுத்த அனைத்து பட நிகழ்வுகளும் அவர் கலந்து கொண்டார். கடைசியாக நான் எடுத்த படத்தின் ஆடியோ வெளியிட்டு சிறப்பு காட்சி திரையிடலில் அவர் கலந்து கொண்டார். அந்த படத்தின் இறுதியில் அவர் நடிக்கவும் செய்தார். 2000 காலகட்டத்தில் அவரின் வீட்டிற்கு சென்று கதைகள் பற்றி ஆலோசித்துள்ளோம். அவர் சிறந்த குடும்ப தலைவராக இருப்பதால் தான் அவரின் படங்களில் குடும்பம் சம்பந்தப்பட்ட கதைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. மனித உணர்வுகள், கலாச்சாரத்திற்கு மிகுந்த மதிப்பளிக்கக்கூடியவர் அவர். தன் திரைத்துறைக்கு 43 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 43 வருடங்களில் ஒரே மாதத்தில் 2 ஜாம்பவான்கள் ஒரே மாதத்தில் உயிரிழப்பது இதுதான் முதல் முறை. இந்திய சினிமாவையே தமிழ் சினிமா பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் இவர். குரு சிஷ்யன் இருவருமே அடுத்தடுத்து ஒரே மாதத்தில் இருந்திருப்பது அவர்களின் துர்நஷாரிகளாக ஏற்றுக்கொண்ட ஏகாவலயர்களுக்கு இது பெரும் இழப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அவர் குறிப்பிட்ட இந்த ஒரு பெரிய செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் இன்னும் பாக்யராஜ் சார் மேலே நிறைய மதிப்பு வர வைக்குது. ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இரங்கல் தெரிவிக்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.